சரியா? இவ்வளவு தான் நாங்க இப்ப சொல்ற இந்த பாது, இரண்டாவது பாது. மற்றது அடுத்த பாது, மூணாவது பாது கீழே. இந்த இரண்டாவது பாது தான் இது. அப்ப மேல சொன்ன விஷயங்களுக்கு மாஷர் ஒன்று இருக்குது, உலகம் அழிந்து போகும், திரும்ப இன்னொரு உலகம் ஒன்று தோன்றும் என்பதற்கு ஆதாரம் தான் இந்த பாதையில் இருக்கு. ஆதாரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு படுகுதா? அதுதான் நீங்க இப்ப விளங்கணும். அப்ப இந்த ஆதாரம் சொல்ல முந்தி இந்த ஆதாரத்தில் ஒரு பகுதியாக குர்ஆன் சத்தியம் ஒன்று செய்து, மூணாவது ஆதாரத்தில் ஒரு பகுதியா சத்தியம் செய்து, அதுக்கு பிறகு இந்த கருத்துக்கு வருது. இந்த கருத்து எப்படி வருது? இந்த பொருட்கள் மீது சத்தியமாக இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், நிச்சயமாக அதுண்டா இது இந்த மேல சொன்ன விஷயம் அல்லது குர்ஆன் ரெண்டுல ஒரு மாதிரி இருக்கலாம். மேல சொன்ன விஷயம் இன்னஹு அது லகவுலு ரசூலின் கரீம், கண்ணியமான ஒரு தூதரின் வார்த்தையாகும். மேல சொன்னவைகள் கண்ணியமான ஒரு தூதரின் வார்த்தையாகும். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மேல சொன்னது ஒரு தூதருடைய வார்த்தை, அல்லாஹ்விடமிருந்து வார தூதருடைய வார்த்தை. அதாவது இன்னொரு மாதிரி சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை, மேல சொன்னதல்ல. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் சொல்லு. சரியா? அதுக்கு தான் இந்த சத்தியம். பிறகு என்ன செய்தண்டா, அந்த தூதரை வழங்கப்படுத்துது. தூதர் இவர் தான், அவர் சக்தி உடையவர், கூவத்தின் ஐந்ததில் அரிசி மக்கீன், அரிசுடைய சொந்தக்காரத்தில் அந்தஸ்துள்ளவர். சரியா? இந்ததில் அரிசி மக்கீன் முத்தாயின், அவர் பிறர் அவருக்கு பணிகிறார், அதாவது அவர் தலைவராக இருக்கிறார். முத்தாயின் சம்ம அங்கே நம்பிக்கையால் அமீன் என்று இங்க இந்த 4 பண்புகளை சொல்றது. சரியா? சக்தி, அந்தஸ்து, தலைமை, நம்பிக்கை, நாணயம், 4 பண்புகளையும் சொல்ற. நம்பிக்கையும் நாணயம். இப்ப இங்க ஒமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், அடுத்த பாதி, உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல, உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல. ஒமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன் வலக்கத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், அவர் இந்த தூதர் இவரை கண்டார், அடிவானத்தில் கண்டார். வலக்கத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன். திரும்ப அடுத்தது ஒமா ஹுவ அலல் கைபி பிதனீன், அவர் மறைவான விஷயத்தில் கஞ்சத்தனம் காட்டுபோரல்ல, மறைவான விடயங்களில் கஞ்சத்தனம் காட்டுவோரல்ல. ஒமா ஹுவ அலல் கைபி பிதனீன். கடைசிக்கு எனவே இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற நேரம், சரியா? இதையும் பார்த்து இதையும் பார்க்கிற நேரத்தில் இந்த தூது ஷைத்தானுடைய வார்த்தை அல்ல, முடிச்சது. ஒமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய வார்த்தை அல்ல முடிச்சது. இதான் மொத்தம். சரியா? இப்ப என்ன வகையான ஆதாரம் இது? இது ஆதாரம் தான் நாங்க சொன்னோம். இந்த பகுதிக்கு சொல்லப்பட்ட ஆதாரம் தான் இந்த அவ்வளவு பகுதி, இந்த 15லிருந்து 25வது வசனம் வரை உள்ள பகுதி, அதுக்கு சொல்லப்பட்ட ஆதாரம். என்ன வகையான ஆதாரம்? இப்ப நாங்க சூரத்து நபாலையும் நாசியாத்திலையும் திரும்ப அபசை இங்க சொன்ன ஆதாரம் விஞ்ஞானபூர்வமான பகுத்தறிவு ரீதியான ஆதாரம். அங்க சொல்ல உங்களுக்கு அந்த ஞாபகம் இல்லை. இங்க சொல்றது அப்படியல்ல, இங்க சொல்றது வஹி ஆதாரம் சொல்ற. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், அது ஒரு கண்ணியமான தூதரின் வார்த்தையாகும். இது நேரடியாக பார்த்துட்டு வந்த ஆதாரம். இங்க மேல சொன்னது பார்த்துட்டு வந்த மாதிரி அல்ல. சரியா? சொல்றவரும் இந்த ஆதாரங்களை வச்சு தான் சொல்றாரு, விஞ்ஞானபூர்வமான பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களை வச்சு வழங்கப்படுத்துறாரு. அதாவது சொல்றவரும் பார்த்தன்னு சொல்லல, கேட்கிறவரும் பார்த்தது இல்லை, 2 பேரும் இந்த பகுத்தறிவு ஆதாரங்களை வச்சுக்கொண்டு வாதாடி கொள்ற. அதான் இந்த 3 சூறாக்கள் சொல்ற. இந்த சூறா சொல்ற அப்படி நேரடியாக யாரு இந்த மறு உலகத்தை படைத்தானோ, இந்த உலகத்தை படைத்தானோ, அவற்றை அழிப்பதற்கு காரணமாக இருப்பானோ அவன்ட்டு இருந்து கேட்டுட்டு வந்து சொல்ற. அப்ப நேரடியாக பார்த்தாதார், சரிதானே? நேரடியாக பார்த்தாதார். இந்த 3 சூறாக்கள் சொல்லப்படுற ஆதாரங்களை
எதிராக வாதாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கும். கேட்டு நிற்கிறாள், வேற என்ன கருத்துக்கள் சொல்லி வாதாடு. இந்த ஆதாரத்தை சொன்னால் எப்படி திருப்பி வாதாடலாம்? ஒரே ஒரு மருத்துவம் வாதாடலாம். எப்படி வாதாடலாம்? இவர் பொய்யாரன்னு சொல்லும். அது தவிர வேறு வழி என்ன? இவர் சொல்ல வாரண்டா நான் நேரடியா பார்த்துட்டு வந்து சொல்றேன். யார் இந்த உலகத்தை படைச்சானோ, யார் அழிப்பதற்கு காரணமா இருப்பானோ அவன்கிட்ட கேட்டுட்டு வந்துதான் நான் சொல்றேன். அதுதானே. அப்ப எனவே இந்த ஆதாரம் மறுக்கோணுமாக இருந்தால் இவரை மறுக்கும். அப்பதான் மறுக்க. சரியா? அதாவது தூதர் பொய் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் பொய் சொன்னாருன்னு சொல்லணும், நம்பிக்கை இல்லாதவன் சொல்லணும். அதுதான் ஒரே வழி அது மறுக்கிறது. அப்ப இந்த அல்லாஹ் இந்த 3 சூறாக்களையும் அந்த மாதிரி பகுத்தறிவு ரீதியா விஞ்ஞானபூர்வமாக வாதாடிட்டு 4வது சூறால வந்து நேரடியாவே சொல்ற. சரியா? இதுதான் இந்த ஆதாரம். ஆனாலும் அப்படி சொல்றதுக்கு முந்தி இந்த தூதர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் ஒண்ணுமே யாரும் சொல்லாமே நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அதுக்கு என்ன ஆதாரம்? அதைத்தான் இந்த சத்தியம் சொல்லும். சத்தியத்தை பாருங்க, சத்தியம் முடிக்குது, அந்த சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். சரியா? அப்ப அந்த சத்தியம் என்னன்னு நாங்க இப்ப விளங்குறது முக்கியம். அது விளங்குறதுக்கு நாங்க முதலாவது பார்ப்போம் இந்த பிரயோகம் ஃபலா உக்ஸிமு, இந்த பிரயோகத்தை பார்ப்போம். இதுல குர்ஆன்ல 2 மாதிரி சத்தியங்களுக்கு ஒன்று வாவு வந்திருக்கு. முன்னால சூரத்து நாசியாத்துல பார்த்தோம். வேண்டு வந்து பின்னால சொல்லுக்கு, பின்னால பேர் சொல்லுக்கு ஜெர்ரி செஞ்சிருந்தா, அதாவது இந்த அடையாளம் வந்தா சத்தியமாக அனுப்பணும். நிறைய சூறாக்கள் வருது அது அப்படி சத்தியம் வரும். 2வது இந்த வினை சொல்ல பாவிச்சு சத்தியம் பண்ணும். உக்குசிமு அந்த வினை சொல்ல பாவிச்சு சத்தியம் பண்ணும். இது இடைச்சொல், இது ஒரு இடைச்சொல். இடைச்சொல் ஆளை காட்டாது, அப்படித்தானே? இடைச்சொல் வந்து ஆளை காட்ட மாட்டாது. இப்ப உதாரணம் சொல்லுங்க, மீனல் பைத்தி வீட்டிலிருந்து, அதே மாதிரி ஒரு இடைச்சொல் தான் இது. அப்ப இது ஆளை காட்டாது, சத்தியமாக மட்டும் சொல்லு. யார் சத்தியம் பண்றன்னு காட்டாது. இது அப்படி இல்லை, இது ஆளை காட்டு. நான் சத்தியம் பண்ணுகிறேன், உக்குசிமு நான் சத்தியம் பண்ணுகிறேன் கருத்து. சரியா? ஆனால் இப்ப இந்த லாய வந்தது, லாண்டா நேரடி பொருள் அரபு மொழியில இல்லை இல்ல, இல்லை மாட்டேன் அப்படிதான் வரும். அப்ப இணையும் இல்லை என்று கருத்தா? இணையும் இல்லை அல்லது மாட்டேன் என்று பொருளா? அதாவது நான் சத்தியம் பண்ணவில்லை என்று சொல்றதா? அப்படி எடுத்தால் இங்கு கருத்து பொருந்தாது. நான் இந்த பொருட்கள் மீது சத்தியம் பண்ணவில்லை, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், அது கண்ணியமான ஒரு தூதரின் வார்த்தையாகும் சொன்னா கருத்து அவ்வளவு பொருந்தாது. எனவே எல்லா தப்சீர் ஆசிரியர்களும் இந்த லா கருத்து எடுக்கல், சத்தியம் பண்ணுகிறேன் என்று எடுத்தார். லா ஏன் வந்தான்னு கேட்டா சரியா தெளிவா சொல்லல, ஒரே ஒரு கருத்து சொன்னாங்க, உறுதிப்படுத்துவதற்காக வந்தது. எப்படி உறுதிப்படுத்துறேன்னு சொல்லல, லாண்டா இல்லைன்னு கருத்து தானே, உறுதிப்படுத்துற எப்படி வரையிலும்? சரியா? அதுக்கு நியாயம் சொல்ல. ஆனா நவீன காலத்துல ஆயிஷா அப்துல் ரஹ்மான் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்ன. ஆயிஷா அப்துல் ரஹ்மான் லா உண்மையிலே இல்லை என்று கருத்து இல்ல, சத்தியமாக கருத்து. ஆனா லாவை வச்சு எப்படி உறுதிப்படுத்துற? அதுக்கு ஒரு விளக்கம் சொன்ன. என்னென்றால் குர்ஆன்ல 2 வகையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்தியம் வந்து கொண்டு வா, இன்னொன்று உக்குசிமு என்ற 2 சொல். அல்லாஹ் சத்தியம் பண்ணும் போது பெரும்பாலும் பொருட்கள் மீது தான் சத்தியம் பண்ணிக்கிறேன். சரியா? இரவு பகல் அதிகாலை சூரியன் சந்திரன் இந்த மாதிரி பொருட்கள் மீது தான் நிறைய அல்லாஹ் சத்தியம் பண்றது. ஆனா அது உண்மையில் அந்த சத்தியம் சாதாரணமா பார்த்தா பொருத்தம் இல்ல மாதிரி வழங்கும். எப்பவுமே நாங்க சத்தியம் பண்ற ஒரு கண்ணியமான பொருள், அல்லாஹ்வை விட கண்ணியமான பொருள் ஒன்று, பெரிய ஒரு பொருள் ஒன்று, சக்தி உள்ள பொருள் ஒன்று ஒன்றும் இல்லை. அல்லாஹ் எப்படி பொருட்கள் மீது சத்தியம் பண்ணியலும் இந்த கேள்வி எழுப்பேலும் அதுதானே. அப்ப எனவே அந்த கருத்தை விளங்கப்படுத்துற மாதிரி தான் ஆயிஷா அப்துல் ரஹ்மான் சொல்ற, அந்த கருத்தை விளங்கப்படுத்துற மாதிரி தான் இந்த வ என்ற சத்தியமும் வ என்ற பிரயோகமும், சரியா? வ என்ற பிரயோகமும் இந்த லா என்ற பிரயோகமும் இருக்கு, அந்த கருத்தை விளங்கப்படுத்துற மாதிரி. அப்படி விளங்குற
அல்லாஹு தஆலா பொருட்கள் மீது சத்தியம் பண்ணுவது பொருத்தமில்லை என்று அவனை விட தாழ்ந்ததுன்னு அவ்வளவு பொருட்கள். அப்ப அந்த கருத்தை விளங்கப்படுத்துறது போலதான் இந்த சத்தியத்துக்கு பாவிச்ச பிரயோகங்கள் இருக்கு. அப்படி விளங்குற, அதாவது வேண்டு பாவிச்சு ஆளை காட்டாது தானே, அப்ப பிரச்சனை. அல்லாஹ் சத்தியம் பண்ற மாதிரி விளங்காது வேண்டு பாவிக்கும். இப்படி பாவிச்சால் உக்குசிமூண்டு பாவிச்சால் விளங்கும். நான் சத்தியம் பண்ணுகிறேன், நான் சொல்லியிருக்கிறேன், அப்ப விளங்கும். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சானண்டா, உக்குசிமூண்டு வார குரான்ல எங்கே எங்கே எல்லாம் உக்குசிமூண்டு வருதோ அந்த எல்லா இடத்துலையும் லா வந்து, அவ்வளவு இடத்துல லா உக்குசிமு பிஹாதல் பலத். பின்னால வார ஒரு சூறா லா உக்குசிமு பிஹாதல் பலத் வலா உக்குசிமு பியௌமில் கியாம், லா உக்குசிமு பியௌமில் கியாம், லா ஃபலா உக்குசிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன். இப்படி நிறைய இடங்கள்ல குரான்ல இந்த உக்குசிமுன்ற சொல்லு வந்து இருக்குது. வந்த அவ்வளவு இடங்கள்லையும் லா பிரயோகம். கானூடாக அல்லாஹ் என்ன உணர்த்த விரும்பினான், நான்டா இல்லை தானே, இப்ப நான் சத்தியம் பண்ணவில்லை என்ற கருத்தையும் அல்லாஹ் உணர்த்தினான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு அப்படி சத்தியம் பண்றது உண்மையிலே சரியில்லை, தன்னை விட தாழ்ந்த பொருட்கள் மீது சத்தியம் பண்றது சரியில்லை. எனவே அந்த உக்குசிமு நான் வார இடத்துல லாண்ட பிரயோகத்தையும் அல்லாஹ் சேர்த்துக்கொண்டான். சரியா, அதுதான் இங்க லா வந்ததுக்கான காரணம். அப்ப அந்த மாதிரி சத்தியமாக என்ற கருத்தை அது குறிச்சாலும் லா ஏன் வந்துன்னா இதுதான் காரணம். சரியா, லா ஏன் வந்து சொன்னால் நான் சத்தியம் பண்றேன்னு அல்லாஹ் சொல்றது பொருத்தம். ஓ, அதான் சத்தியம் பண்ணி இதை சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இல்லை. அப்ப அந்த கருத்து இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுது அப்படி சொல்லும். சரியா, அதான் ஃபலா உக்குசிமு சொல்பிரயோகத்துக்கு கருத்து. இப்ப நாங்க அடுத்ததுக்கு வரும். குன்னஸ் அல் ஜவார் குன்னஸ் என்ற சொல்பிரயோகத்தை பார்ப்போம். நாங்க சொன்னோம் ஹானிஸ் என்ற சொல்லு பன்மைதான் குன்னஸ். இரண்டாவது ஜாரி என்ற சொல்லு பன்மைதான் அல் ஜாரி என்ற சொல்லு பன்மைதான் அல் ஜவாரி, அங்குள்ள அல் ஜவாரி என்ற பிரயோகம். அல் கானிஸ் என்ற சொல்லு பன்மைதான் குன்னஸ் என்று சொல்லு கருத்து. இந்த பன்மை கானிஸ் ஒருமை. அப்ப இதை வினை சொல்லாக்கினால் ஹனச, இதை வினை சொல்லாக்கினால் ஜரா, இதை வினை சொல்லாக்கினால் கனச. இதுல சில சொற்கள் உங்களுக்கே தெரியும். இப்ப ஹானிஸ் தெரியும், உண்மையில தெரியுமா? ஹன்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், அதான அந்த சொல்தான. ஹன்னாஸ் என்ன, மறைஞ்சிருக்கிறோம். சரியா, அதிலிருந்து அந்த சொல்தான் ஹானிஸ், மறைந்திருக்கும். அரபுல உயர்த்தி நகர்னு இல்ல, மறைந்திருக்கிற ஒரு மனிதனுக்கும் சொல்லலும் ஒரு பொருளுக்கும் சொல்லலும். சரியா, அதான் ஹானிஸ். ஜரா தெரியும், ஓடினான். அதிலிருந்து வந்ததால் ஜாரி, ஓடும் ஒரு மனிதன் என்று சொல்லவும் பேரும், ஓடும் ஒரு பொருள் என்று சொல்லவும் பேரும். திரும்பால் கானிஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த சொல், சாதாரண அரபு படிச்சாக்களுக்கு தெரியும். கனஸ் என்ற கூட்டினான், கானிஸ் கூட்டுபவன், அட பன்மைதான் குன்னஸ். சரியா, அட பன்மைதான் குன்னஸ். அப்ப இது எதை குறிக்கும்? நேரடியா மொழிபெயர்த்த துணைக்கு மறைந்திருந்து ஓடி கூட்டி செல்பவற்றின் மீது சத்தியமா, அப்பதான் கருத்து வரும். சரியா, எதை குறிக்கும் என்றா, பழைய தப்சீர்கள்ல இதை விளங்கப்படுத்துறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டாங்க. ஒன்றை மட்டும் லேசி விளங்கப்படுத்துறதுல ஒரு துண்டை விளங்கப்படுத்துறது மிச்சம் லேசி. ஆனா இதுல எல்லா சொற்களையும் விளங்கப்படுத்துறது சரி கஷ்டம். எனவே வித்தியாசமான விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா பெரும்பாலான தப்சீர் ஆசிரியர்கள், மிக பெரும்பாலான, ஆங்காங்கே ஒன்று ரெண்டு பேர் தவிர எல்லாரும் சொன்ன கருத்து என்னண்டா, இதெல்லாம் இங்க சொல்லப்பட்ட அவ்வளவும் இதைத்தான் குறிக்கும். நட்சத்திரங்களை குறிக்கும். அது பொதுவா ஒத்துக்கொண்டாச்சு. யாரோ ஒன்று ரெண்டு பேர் வேற கருத்தை குறிக்கும் சொன்னாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, ஏதாவது ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. நட்சத்திரங்களை குறிக்கணும் பொதுவா ஒத்துக்கொண்டாங்க. எந்த நட்சத்திரம்? நட்சத்திரத்துக்கு இந்த பண்பெல்லாம் மீக்கணும், 3 பண்பும் இருக்கும். இதோ ஒரு மாதிரி சொல்லலாம், மறைந்திருக்கும் நட்சத்திரம் கொஞ்சம் சொல்ல, இதையும் சொல்ல லேஸ் ஓடும். இதை எப்படி சொல்ற? கூற்று
கூற்ற நட்சத்திரம்னா அந்த காலத்துல இந்த கூற்ற கருத்துக்கு ஒன்றுமே சொல்லல, கூட்டின்னு போறேன்னு சொல்லல. அப்ப அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கடா, இதுக்கு வேறொரு கருத்து கொடுத்தாங்க. கணசன்ற சொல்ல நேரடியா மொழிபெயர்த்தால் கூட்டினான் தான், டிக்ஷனரியில போய் பார்த்தா வேற இருந்தாலும் ஒரு கருத்திக்கு தானே. அப்ப என்ன செஞ்சாங்கண்டா, டிக்ஷனரியில இப்படி ஒரு சொல் இருக்கு, ஹினாசன் சொல்லு. ஹினாசன் சொன்னா பாலைவன மாண்ட கூடு. பாலைவன மான் இந்த கூடு கட்டு, ஒரு ஒரு இந்த குகையை வச்சு, கல்லுள்ள ஒரு குகையை வச்சு அதுகளுக்கு இலை கொலையெல்லாம் நிறைச்சு ஒரு கூட்டை கட்டு, அதுக்கு கினாசன் சொல்ற. இப்ப காணிசன் சொன்னால் அந்த குகையில் இருக்கும் மான், அந்த குகையில் இருக்கிற மான் சொன்னார். சரியா? அந்த குகை எப்படி இருக்க மாட்டா, பெரும்பாலும் குகைன்னு வச்சுக்கொண்டா. அப்போ குகைக்கு பல வாயில், இப்படி பல வாயில். ஏதாலும் ஒரு மிருகம் விரட்டி வந்தால் அந்த மான் குகையிலுக்கு வந்து இது ஏதாலும் ஒரு வழியால ஓடிடும். ஏதாலும் ஒரு வழியால விரட்டி வார மிருகம், பின்னால விரட்டி வார மிருகம் உள்ளுக்கு வந்து தடமாறு, ஏதால போன விளங்காதே தடமாறு, அதனால வெகு தூரம் போயிட்டு இப்படி ஒரு ஒழுங்க வச்சிருக்கு. இந்த அமைப்பை எடுத்துக்கொண்டாங்க, மாண்டு இந்த போக்கை எடுத்துக்கொண்டு இதுக்கு எடுத்து கொடுத்தாங்க. எப்படியான நட்சத்திரம் என்றா, மறை மருகா அந்த மான் வெளியில ஓடுற மருக தெரியுமே, மருக குகையிலுக்கு வர நேரம் மறை, அப்படி இருக்கிற நட்சத்திரம் கருத்தெடுத்து இதுக்கு மொத்தமா எப்படி சொன்னாங்கடா, பழைய காலத்துல மறைந்தும் தோன்றி மூடுகின்ற நட்சத்திரங்கள் மீது சத்தியம். இப்ப பரவாயில்ல, கருத்து கொடுத்துரு. சில காலங்கள்ல பூமியில இருக்கும்போது, பூமியில நாங்க இருந்து பார்க்கிற நேரத்துல சில நட்சத்திரங்கள் சில காலத்துல தெரியும், சில காலத்துல தெரியாது. அதைத்தான் இது குறிக்கும் சொன்னாங்க. ஆனா அந்த கருத்து பொருத்தம் போதா, ஏனென்றா இந்த சொல்லினான் இது என்னது, மறைந்திருக்கிற தொடர்ந்து தோன்றால திரும்ப, அதானே காணிசன்னா மறைந்திருக்கிற தொடர்ந்து. அதனால இந்த சொற்பிரயோகம் அவ்வளவு தூரம் இந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லை. என்றாலும் என்ன செய்ய, பழைய காலத்துல அந்த கருத்தோடு விட்டாங்க, வேறுபாடு இல்லை. சரி, அது என்ன நட்சத்திரம் பெரிய பெரிய ஆய்வுகள் செஞ்சு அந்த காலத்துல சொன்னாங்க. அது இப்ப எங்களுக்கு அவ்வளவு தூரம் முக்கியம் இல்லை, இதுதான் கருத்து. சரியா? ஆனா எங்கட காலத்துல, நவீன காலத்துல இதுக்கு மிச்சம் லேசா விளக்கம் கொடுத்தாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தேவையில்ல, அந்த சொற்களுக்கு அப்படியே உரிய கருத்தையே கொடுக்க ஏற்பட்டு. அதாவது இந்த கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த காணிஸ் என்ற சொல்லுக்கு வலிந்த ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்க தேவையில்லை, தூரத்தில் இருக்கிற விளக்கம் ஒன்று கொடுக்க தேவையில்லை. இப்ப சரியா? அப்ப சொன்னாங்க, கரும்புள்ளிகள் என்ற நட்சத்திரத்துக்கு அதாவது பிளாக் ஹோல்ஸ் நட்சத்திரத்துக்கு இந்த பண்புகள் அப்படியே பொருந்தும், முழுக்க பொருந்தும். ஒன்று காணிஸ் என்ற பண்பு, மறைந்திருத்தல் பண்பு, இதுக்கு உள்ள முக்கியமான பண்பு. அதாவது நட்சத்திரங்கள் பிறப்பு, இளமை, முதுமை, அழிவு, இப்படி மாறி மாறி செல்லும் என்றது நவீன கால வானவியல் நிறுவப்பட்டு உண்டு. பிறந்து இளம காலத்து கழிச்சு முதுமைக்கு வந்து அழிஞ்சு போகும், மறுகாலத்த உள்ளவர் இப்படி தொடர்ந்து போய் கொண்டு என்றது நவீன கால உண்மைகள் உண்டு. இதுல இந்த முதுமை காலம் என்று சொல்றது, இப்ப அணு சேர்க்கையின் காரணமாக நட்சத்திரம் ஒளிய வெளியில விட்டு வரும். அணு சேர்க்கையின் காரணமாக என்ன நடக்கும், படிப்படியாக இந்த சூரியன் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம், சூரியன் படிப்படியாக சூரியன் நடுப்பாது இரும்பாய் கொண்டு போகும். இரும்பாய் கொண்டே போனால் ஒளி வெளியில வாரது இல்லாம போகும், குறைஞ்சு கொண்டே போகும். ஒரு பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு ஒளி வெளியில வராது, அப்படியே இல்லாம போயிடும் மொத்தம். அப்படி மாறுறதுதான் இந்த இருண்ட நட்சத்திரமாக மாறும். அப்படி படிப்படியாக ஒளியை இழந்து கொண்டு போற நட்சத்திரங்கள் பல தோற்றங்களுக்கு மாறலாம், பல வகையாக மாறலாம். அதுல ஒன்றுதான் இந்த கரும்புள்ளி. கரும்புள்ளியா மாறணும்டா
எங்கட சூரியனை மாதிரி 5 மடங்கு பெருப்பம் உள்ள ஒரு சூரியன் தான் நட்சத்திரம் தான் கரும்புள்ளியாக மாறும். எங்கட சூரியன் மாறியோ அதை விட சிறிச்சாக இருந்தா கரும்புள்ளியா மாறும், வேற வேற நட்சத்திரங்களாக மாறும். உதாரணமாக ஒரு நட்சத்திரத்துக்கு அப்படி மாறுற நட்சத்திரம் ஒன்றுல பேரு வெள்ளை குள்ளர்கள் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன் பல்சர்ஸ் சொல்றேன், அல்லது எலக்ட்ரான் நட்சத்திரம் சொல்றேன். இப்படி மாறு இந்த நிலைக்கு வந்தோடனே முதுமை நிலைக்கு வந்தோடனே அப்படி மாறிக்கொண்டு போகும். இந்த சூறால ஆரம்பத்துல இருக்கிற அந்த இத ஷம்சு குவீரத், அந்த நாங்க நேரத்துல பார்த்து இந்த இத ஷம்சு குவீரத், இந்த வசனம் முதுமையோட ஆரம்பத்தான் சொல்லும். குவீரத்து நேரத்தை ஒளி அப்படியே இல்லாம போற, சுருண்டு போற, நட்சத்திரத்துல சூரியனுடைய அந்த ஒளிக்கற்றைகள் அப்படியே சுருண்டு போற, அதுதான் குவீரத்துன்னு சொல்ற. அடுத்த வசனம் ஒய்தன் நுஜூமுன் கதர், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும் போது, அதுவும் அதே கருத்து. இந்த ஒளி மங்கி கரும்புள்ளியாக மாறுறதுதான் இங்க சொல்ற. சரியா? கரும்புள்ளியாக மாறுறதுதான் நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த கரும்புள்ளி நட்சத்திரத்துல 2வது பண்பு என்னடா, சரி வேகமா ஓடும். எவ்வளவு ஓடுமண்டா, செகண்டுக்கு இவ்வளவு செகண்டுக்கு. சரியா? ஒரு செகண்ட்ல 2,99,792.458 கிலோமீட்டர் ஓடும் செகண்ட், மணித்தியாலத்துக்கள். சரியா? நாங்க மெதுவாக ஒன்று சொல்ற நேரத்தில் இவ்வளவு தூரம் ஓடி, அது கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் ஓடும் ஒரு செகண்ட். சரியா? இந்த நட்சத்திரம். அப்ப இது எனவே தான் நல்லா பாருங்க, எல்லா நட்சத்திரமும் ஓடுறது தானே, வேற சூறாக்களே மீக்கி ஓடுறது. அப்ப ஓடுற கருத்தையே நீங்க விசேஷமா சொன்ன இந்த பண்பாடு இவ்வளவு பாஸ்டா ஓடும் காரணமா தான் விசேஷமா அல் ஜவாரி சொல்ற. ரெடியா சொல்ல தேவையில்லை, அது எல்லாம் ஓடுறது, நட்சத்திரம் எல்லாம் ஓடுறது. இதுக்கு மட்டும் விசேஷமான பண்பாடு, இதுக்குள்ள விசேஷமான பண்பு இதுதான், அந்த வேகம், படு வேகமாக ஓடுறது. 3வது பண்பு என்னது, கூட்டுதல். இது 3வது பண்பு. என்ன கருத்து, இந்த நட்சத்திரத்தில் ஒரு இன்னொரு ஆக முக்கியமான பண்பு கவர்ச்சி, கடுமையான ஈர்ப்பு விசை கொண்டது. கிட்டவார எல்லாத்தையுமே விழுங்கி அப்படியே இழுத்தெடுத்து கிட்டவார எல்லாத்தையும். அதனாலதான் நான் சொல்லுவோம் நட்சத்திர தொகுதி, கேலக்சின்னு சொல்றேன், பல கோடிக்கணக்கான நட்சத்திர குடும்பங்கள் அல்லது சூரிய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு தொகுதியா இருக்கிறத நட்சத்திர தொகுதின்னு சொல்லுவோம். இப்ப சூரியன் சுத்தி இருக்கிற கோள்களை தண்ட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கும் கவர்ச்சியின் காரணமா. அதே மாதிரி இந்த நட்சத்திர தொகுதியை தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது எது, பிளாக் ஹோல்ஸ். சரியா? ஒரு பிளாக் ஹோல் இருக்கும், இல்லாட்டி நிறைய ஒரு நட்சத்திர தொகுதி இருக்கும். அது இருக்கிற கடும் கவர்ச்சி விஷயம் காரணமாக கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை வெளியில ஓடாம பிடிச்சி நிற்கும், முண்டோ படதோ இருக்கும். அதான் கரும்புள்ளியிட அந்த கவர்ச்சி விஷயம் நாங்க சொல்றோம், சரியான கவர்ச்சியான. எனவே அது போற இடத்துல, இப்ப அது ஓடின்னு போற அந்த வானவெளியில சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் விழுங்கி போகும், எல்லாத்தையும் எடுத்துட்டே போகும். வெக்யூம் கிளீனர்னு சொல்லுவோம், அதே மாதிரி அந்த சொல்லத்தான் விஞ்ஞானிகள் இதுக்கு பாவிக்கிறோம், வெக்யூம் கிளீனர்னு சொல்லி. அதைத்தான் குர்ஆன் காணிசன் சொல்லி அப்படியே கூட்டிட்டு போகும், எல்லாத்தையும் அள்ளிண்டே போகும். அப்ப எனவே இங்க சொல்ற ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ்ன்னு சொல்றதுக்கு ஆக பொருத்தமான விளக்கம் அது. பிளாக் ஹோல்ஸ் சொல்றத ஆக பொருத்தமான விளக்கம். அடுத்த வசனங்கள் உங்களுக்கு சரியான தெளிவு. முதலாவது என்ன, வல்லைலி இதா அஸ்அஸ வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ. ரெண்டாவது வரும். இந்த அஸ்அஸ என்ற சொல், வல்லைலி இதா அஸ்அஸ சொல்ல பாருங்க, அஸ்ஸ என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் இரவுல போறது, இரவில் போனான், அதான் நேரடி பொருள். அழிந்து வந்ததுதான் அஸ் அஸ, அந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து அஸ் அஸ. சரியா? இரவில் போனான். அப்ப இரவில் போனது, அதான் நேரடி பொருள். ஒல்லைலி இரவின் மீது சத்தியமாக, இதா அஸ் அஸ அது இரவில் செல்லும் போது, ஒல்லைலி இதா அஸ் அஸ
விளக்குதானே? அப்ப என்ன கருத்து? இரவு இரவில் போறண்டா கருத்து என்ன?